ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஹாங்காங் ஏர்போர்ட். நண்பர்களே, வர்ச்சுவலாக நம்ம சென்னைக்கு போய் விஜய் அவர்களுடன் சேர்ந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஆர்வமாக அந்த ஸ்க்ரீனில் நான் டைப் பண்ண தெரியுமா? இந்த விளக்கெண்ணைக்கு என்ன இவ்வளோ ஆர்வம்னு கேட்குறீங்களா? இந்த விளக்கெண்ணையும் அந்த படத்தில் ஒரு 2 சீன் நடிச்சிருக்கேன். ஆனால் போய் பார்க்கணும் இருக்கா இல்லையான்னு போகும்போது ஒரு பூத கண்ணாடி எடுத்துகிட்டு போங்க. என்ன வாமா மின்னல் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்ததும் போயிடும். ஸோ வெல்கம் பேக் டு ஹாங்காங் ஏர்போர்ட். ரொம்ப நேரமாக உங்களை பொறுத்தளவில் ரொம்ப நாளாக இந்த ஹாங்காங் ஏர்போர்ட்டையே சுற்றி காமிச்சு போர் அடிச்சிட்டேன். இப்போ அடுத்து பொடி நடையாக வண்டி ஏறி சான் ஃப்ரான்சிஸ்கோ போக வேண்டிதான். அங்கே போய் நம்ம உழவு தொழிலை பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காட்சிகளை மிஸ் பண்ணுறதுக்கே மனசில்லை. அங்கே பாருங்கள், பனியும் மலையும் ஒன்று முன்னாடி தொட்டுக்கிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ விலகி நின்று ஒன்றுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பார்வை? இந்த பார்வையை பார்த்தா நமக்கு எஸ்பி பாலசுப்ரமணியத்தை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்லலான்னு தோணுது. ஆனால் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். இந்த விளக்கண்ணியே ஒரு பாத்ரூம் பாடகர் தான். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 வரி பாடலாமா? பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்.